ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரத்துக்கு மழையா பெஞ்சு சிங்கப்பூர் பூமியே குளிர்ந்து கிடக்க, நேற்று காலையில் வெயில் அடித்து மறுபடியும் மதியம் ஆரம்பித்த மழை அடமழை மாதிரி நைட்டு வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே இருக்க என்னடா சமைக்கலான்னு யோசிச்சா, மழைக்கு ஏற்ற மாதிரி சூடாக சாதம் வச்சு காரசாரமாக கொதிக்க கொதிக்க ரசம் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டையை மாஸ் பண்ணலான்னு முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு உரித்து அதை அழகாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு அடுப்பில் ஒரு நான்வெஜ் கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தக்காளி உப்பு சேர்த்து கொலையை வெந்து வதங்கின பிறகு உங்கள் வீட்டு குழம்பு தூளில் 2 ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதையும் வதக்கிட்டு லோட்டஸ் டிசைனில் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை சட்டிக்குள்ளே இறக்கி போட்டு போல் பத்திரமா பார்த்து திருப்பி திருப்பி வேக வச்சா முட்டை மாஸ் ரெடி. மலைக்கு சூடாக சாப்பிட்லான்னு நினச்சி தான் ரசம் வச்சேன். சூட் பண்ணி முடித்ததுலே பாதி ஆறிடுச்சு. புருஷன் பிள்ளைக்கு எடுத்து வச்சு பரிமாறிட்டு சாப்பிட ஆரம்பித்தா மொத்தமும் ஆறிடுச்சு. என்னத்தை சொல்ல, ஆவி பறக்க பறக்க சாப்பிட்லான்னு நினச்சா ஆறி போனதை சாப்பிட்டதில் ஜீவனே இல்லாமல் ஏன் ஆவி தான் போச்சு.